அவங்க கருமுட்டையை பயன்படுத்துறதுக்காக நிறைய கன்சியூமபிள் டிஸ்போசபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சர்ஜரி, அதாவது ஓபிஓ, எக் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாவது அந்த பர்டிகுலர் டிஷ் தான் எடுக்கிறாங்களா, பேரும் யூஹெச்ஐடி நம்பரும் மேட்ச் ஆகுதா, இவங்களுடைய கருமுட்டையும் விந்தனும் சேர்த்து அந்த கருவை உருவாக்கி கிரியேட் ஆகி அது ஒரு அலாம் சவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அப்படி அலாம் சவுண்ட் கிரியேட் பண்ணாலே கருமுட்டையும் விந்தனவும் எங்களுடைய தானான்ற டவுட் நிறைய தம்பதிகளுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க கூட. அதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ப்ராப்ளத்தினால தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம், இதை இவ்வளோ நாள் தள்ளி போட்டதுக்கு காரணமே கருமுட்டையும் விந்தனவும் எங்களுது தானா, இல்லை வேறு யாராவது மாற்றி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆஸ் அன் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் அன் ஐவிஎஃப் சென்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நாங்கள் எப்படி தவிர்ப்போம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். டாக்டர் Archana S, Ayyanathan, மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் டாக்டர் Archana IVF சென்னை. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய கருமுட்டையை நம்ம வெளியே எடுக்கும்போது அவங்க கருமுட்டையை பயன்படுத்துறதுக்காக நிறைய கன்சியூமபிள் டிஸ்போசபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கன்சியூமபிள் அப்படின்னு சொல்லும்போது அது பயன்படுத்தி அதுக்கான யூட்டிலைசேஷன் முடிஞ்சிடும். டிஸ்போசபிள்னால் இப்போ நம்ம போடுற க்ளவுஸு அந்த மாதிரியான பொருளை தான் டிஸ்போசபிள்னு சொல்கிறோம். இந்த டிஸ்போசபிள்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பர்டிகுலர் கப்பலில் ஒய்ஃபுடைய நேமை ஒரு நாள் முன்னாடியே அந்த டிஸ்போசபிள்ஸில் எல்லாத்துலேயுமே நாங்கள் எழுதி வச்சுருவோம். ஸோ இட் வில் பி லைக் ஒன் டே பிஃபோரே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம் அவங்களுக்கு என்னென்ன மீடியா யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த மீடியாவே ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்குமாவது வார்ம் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் 2 to 8 டிகிரி செல்சியஸில். நாளைக்கு காலையில் ஒருத்தருக்கு கருமுட்டையை வெளியே எடுக்கிற அந்த சர்ஜரி, அதாவது ஓபிஓ, எக் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ப்ரொசீஜர் இருக்குன்னா அது முன்ன நாள் ஈவினிங்கே நம்ம இந்த டிஷ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறோம். இந்த டிஷ்ஷில் அந்த பர்டிகுலர் லேடியோடைய நேமு அண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுன்னு வரும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்கிட்டயே திவ்யா பிரதாப்னு சொல்லிட்டு 2 பேஷண்ட் இருந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? வெறும் திவ்யா பிரதாப் அப்படின்னு நம்ம எழுதி வச்சோன்னா இது யாருது, முதல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா இல்லை அடுத்த வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறவங்க தான்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுன்றது தான் ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸில் எப்போவுமே யூனிக் ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். முதல் முறை என்னை பார்க்க வரீங்க அப்படின்னும் போது எங்கள் சாஃப்ட்வேரில் நாங்கள் உங்களுடைய பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சேகரிக்கிறோம். எதனால் சேகரிக்கிறோன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாதுல்ல. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் என்டர் பண்ணி இந்த டீட்டெயிலில் இருக்கிறவங்களுடைய யூனிக் ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றது ஒரு நம்பர் ஒன்று ரேஸ் ஆகிடும் சாஃப்ட்வேரில். ஸோ இந்த யூஹெச்ஐடி நம்பரையுமே நம்ம அந்த டிஸ்போசபிள்ஸில் எழுதி வச்சிருவோம். இதுக்கு அடுத்து கருமுட்டையை வெளியே எடுக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு பயன்படுத்துறது எல்லாமே அவங்க பேர் அண்ட் இந்த யூஹெச்ஐடி நம்பர் இருக்கிற அந்த பொருட்களை தான் நம்ம பயன்படுத்துவோம். என்ன தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு நினச்சிருந்தாலுமே ஒரு ஸ்லைட்டஸ்ட் சான்ஸ் ஆஃப் மிஸ்டேக் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹியூமன் பீயிங்கை நம்ம அவங்களுக்கு விட்னஸாக வைப்போம். அதாவது 2 எம்ப்ரியாலஜிஸ்ட், ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட் அவங்களுடைய வேலையை செய்வாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் டிஷ் தான் எடுக்கிறாங்களா, பேரும் யூஹெச்ஐடி நம்பரும் மேட்ச் ஆகுதா, அதில் தான் அவங்க வைக்கிறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட் இன்னொருத்தவங்க அடிஷ்னலாக ஐவிஎஃப் லெபார்ட்டரியில் இருப்பாங்க. என்னுடைய சென்டரில் இன்னொரு எம்ப்ரியாலஜிஸ்ட் நாங்கள் விட்னஸுக்கு எப்போவுமே எல்லா பேஷண்ட்ஸுக்காகவுமே வச்சுருப்போம். இதுக்கப்புறமா கருமுட்டையை வெளியே எடுத்ததுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து விந்தணுவை சேகரிக்கிறதுக்காக நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த கண்டெய்னரை கொடுக்க போகிறோம். இந்த கண்டெய்னர்லேயுமே ஒய்ஃபுடைய நேம், ஹஸ்பண்டுடைய நேம், யூஹெச்ஐடி நம்பர் இதெல்லாம் எழுதி வச்சுருவோம். அண்ட் அவங்க சீமன் சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சாம்பிளை எடுத்துகிட்டு போய் ஐவிஎஃப் லெபார்ட்டரியில் கொடுக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸிமிஷன் தான் வச்சுருப்போம் இல்லையா. அந்த எக்ஸிமிஷனில் ஒருத்தருக்கு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை, இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர், இக்ஸி ப்ரொசீஜரை பண்ண முடியும். ஸோ அதனால் ஐவிஎஃப் இக்ஸி ப்ரொசீஜரை பண்ணுறதுக்கு அந்த கருமுட்டையை வெளியே எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டுடைய யூஹெச்ஐடி இருக்கிற கண்டெய்னரில் அந்த செமன் சாம்பிள் வந்துடுச்சான்னு பார்த்துட்டு அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்குமே ஒரு ஹியூமன் விட்னஸ் இருப்பாங்க. இவங்க
அவங்களுடைய கருமுட்டையும் விந்தனும் சேர்த்து அந்த கருவை உருவாக்கி அந்த லேபிள்டு டிஷ்ஷில் பர்டிகுலர் டிஷ்ஷில் அந்த கருவை நம்ம கல்ச்சர் பண்ணிவிட்டு அதை எடுத்து இன்குபேட்டரில் நம்ம வச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த பேஷண்ட்டுடைய கருமுட்டையை வெளியெடுப்போம். அடுத்த பேஷண்ட்டுடைய செமன் சாம்பிளுடைய கண்டெய்னரையே நம்ம வந்து ஐவிஎஃப் லேப்குள்ளே கொண்டு வருவோம். அதை தவிர்த்து இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி இந்த எரர்ஸே நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா RFID டேக்குன்னு சொல்லுவோம். அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி, ஒரு டேக் ஒன்று இருக்கும். அது எல்லா டிஷ்லேயுமே எல்லா டிஸ்போசபிள்லேயுமே வந்து நம்ம ஒரு நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, நேம் UHIDயோடு சேர்த்து தேர்டாக இதையுமே அட்டாச் பண்ணிவிடுவோம். இது அட்டாச் பண்ணதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் நம்ம சாம்பிளை வந்து எடுத்து வைக்கும்போது இந்த UHIDயில் மேட்ச் ஆகிற கண்டெய்னர்ஸ், மேட்ச் ஆகிற மீடியா உடைய டிஷ்ஷு அண்ட் டியூப்ஸு இதெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் நம்ம அந்த வேலையை வந்து சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், அந்த சாஃப்ட்வேரில் வந்து க்ரீன் லைட் ஒன்று காமிச்சு வேலையை அடுத்தடுத்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் ஈஸினஸ் இருக்கும். அப்படி நம்ம வேறு யாராவது ஒரு சாம்பிளோ இல்லை எக்கியோ ஸ்பெர்மியோ எது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாலும் வேறு ஏதாவது எடுத்து வச்சுட்டாலும் ஒரு ரெட் அலார்ம் ஒன்று வந்து க்ரியேட் ஆகி அது ஒரு அலார்ம் சவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அப்படி அலார்ம் சவுண்ட் க்ரியேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். அது பக்கத்தில் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற IVF ஸ்பெஷலிஸ்ட்டு கூடவே அந்த அலார்ம் கேட்கும். ஸோ நம்ம ஃபோன்ஸுக்குமே அந்த அலாரம் வரா மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ சார்ட் ஒன்று இருக்கும் அந்த சாஃப்ட்வேரில். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம செக் பண்ணும்போது அதுலேயுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவில் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, ஒரு அலார்ம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அந்த அலார்ம் க்ரியேட் ஆனதை வந்து நம்மளால் வந்து வெரிஃபையும் பண்ணிக்க முடியும். ஹியூமன் எரர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸையும் அண்ட் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு அட்வான்ஸ் ஃபர்டிலிட்டி சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண வேண்டிய சான்ஸே உங்களுக்கு இருக்காது. இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா leave it in the comment section. I will answer your queries. Thank you.